காலை துருவ தியான நேரத்தில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இருந்த தியானத்தின் வலுவின் துணை கொண்டு இப்ப அந்த ஆன்மாக்களை வேறு எந்த உடலில் புகுந்திருந்தாலும் இதை போன்று நாம் அவர்களுடைய உணர்வுகள் நம் உடலில் உண்டு. இதன் துணை கொண்டு நாம் தியானித்த வலுவின் துணை கொண்டு நாம் இதற்கு முன்னாடி நாம் மூதாதைகளை சீரான வழியில் செய்ய தவறியதை நாம் தியானத்தின் வலு கொண்டு அந்த ஆன்மாக்களை இன்னொரு உடலுக்குள் புகுந்திருந்தாலும் அந்த உடலை விட்டு வெளிவந்தால் நாம் நமது குடும்பங்களில் இதை போன்று வலு கொண்டு எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு வெறுநிலை என்ற நிலை அடைந்து அழியா ஒளி சரீரம் பெற்று வாழ வேண்டும், வளர்ந்திட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு நாம் அந்த ஆன்மாக்களை பின் செலுத்த வேண்டும். நாம் தியானத்தின் பலனால் விண்ணின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி அதனின் துணை கொண்டுதான் நம் மூதாதையுடைய ஆன்மாக்களை பின் செலுத்துகின்றோம். இப்போ அதே போன்று விஞ்ஞான அறிவார் அவர்கள் செய்த சாதனத்தில் விண்ணில் ஏவப்பட்டு தரை மார்க்கங்களிலிருந்து அதை இயக்குகின்றார்கள் அந்த சாதனத்தை. அதே சமயத்தில் அது கண்டறியும் உணர்வுகளை புவியில் இருந்தே விஞ்ஞான அறிவு கொண்டு அது கவர்ந்து அறிகின்றனர். ஆனால் இதை போல நம் மூதாதைகளை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து விட்டால் அவர்கள் உடல்பெறும் உணர்வுகளை கருக்கிவிட்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக வாழ்ந்து வரும் அந்த உணர்வினை நாம் எளிதில் பெற முடியும். இப்ப நாம் எப்படி ராக்கெட்டை அங்கே செலுத்தி மற்ற திசைகளில் திருப்புகின்றோமோ இதே போலதான் நம் மூதாதையுடைய உயிரான்மாக்களை சூட்சும சரீரத்தை நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் வலுவின் துணை கொண்டு இந்த ஆன்மாக்களை அங்கே உந்தி தள்ள முடியும். சப்தரிஷி மண்டலத்தை அணுகியவுடன் இந்த உடல் பெறும் உணர்வுகள் கருகி விடுகின்றது. ஆனால் உயிருடன் ஒன்றிய அறிவின் நிலைகள் நிலைத்து விடுகின்றது. அறிவை சப்தரிஷி மண்டலமுடன் இணைத்து வாழும்போது நஞ்சினில் என்று உணர்வினை ஒளியாக மாற்றிடும் பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைகின்றனர். அகண்ட அண்டத்தில் அவர்கள் இது அகண்ட அண்டத்தில் எங்கு வேண்டுமானாலும் இன்னும் 16 என்ற நிலை கொண்டு வாழ முடியும். அவர்கள் முன் சென்றால் பின் அதனின் வலுவின் துணை கொண்டு நாம் அதிகமாக துருவ நட்சத்திரத்தின் சப்தரிஷி மண்டலங்களின் துருவ மகிழ்ச்சிகளின் அருவ சக்தியை நாம் பற்றுடன் பற்றி அதை பெருக்கிவிட்டால் நமது உடலில் உள்ள உணர்வுகள் வளர்ச்சி பெற்று உயிருடன் ஒன்றி எதனை கூர்மையாக எண்ணினோமோ அங்கே நம் உயிர் அழைத்து செல்லுகின்றது. உடல்வரும் உணர்வை கரைக்கின்றது. ஒளியின் சரீரமாக நிலையச் செய்கின்றது. மனிதனாக இருக்கும் நாம் 6வது அறிவின் துணை கொண்டுதான் இதை செயல்படுத்த முடியும். அதற்குத்தான் கார்த்திகேயா என்று காரணப்பேரை வைத்து அழைத்தனர் மகிழ்ச்சிகள். காரணம் பல கோடி தீமைகளிலிருந்து நீங்கிடும் உணர்வுகளை நுகர்ந்து 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 எதனை கண்டு தீமை விளைவிக்கும் என்ற உணர்வை அறிந்ததோ அதன் உணர்வின் பணி கொண்டு உணர்வுகள் நுகர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தது. அப்படி தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வினை அதிகரித்து அதன் துணை கொண்டுதான் நமது உயிர் மனிதனை உருவாக்கியது. மனிதனை உருவாக்கிய பின் பல கோடி சரீரங்களிலிருந்து தீமையில் என்றிடும் உணர்வுகள் வளர்ச்சி அடைந்த அதனின் துணை கொண்டுதான் நஞ்சினை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி விண்ணுலகம் சென்றவன் முதல் துருவ மகிழ்ச்சி. ஆகவே அகஸ்தியனாக இருந்து துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றது. அதனின்று வெளிப்படும் உணர்வை நாம் நுகர்ந்தறிந்தால் ஆக அவர்கள் முதலிலே எத்தனையோ சிரமங்கள் பட்டுதான் அவர்கள் வளர்த்தார்கள். அதில் வளர்ந்த உணர்வினை நமக்குள் செலுத்தி நாம் இரத்த நாணங்களிலே செலுத்தினோம் என்றால் நமக்குள் தீமையை அகற்றும் சக்தி இந்த உடலிலேயே நாம் பெறுகின்றோம்.
இப்போ நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் நண்புடன், பண்புடன், பரிவுடன், பாசத்துடன் பிறருடைய கஷ்டங்களையும், துயர்களையும், வேதனைகளையும், கோபங்களையும், குரோதங்களையும் கேட்டு அறிகின்றார். ஆக அவர் உடல்களை விளைவதை சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து விடுகின்றது. நாம் அவர்களை உற்று பார்த்தால் கருவிழி கண் ருக்மணி நம் உடலில் பதிவாக்கி விடுகின்றது எலும்பு நூல். ஆனால் அதனின்று வெளிப்படும் சக்தினை நம் கண்ணின் காந்த புலன் அறிவு நுகர்ந்து அறிய செய்கின்றது உயிருடன் ஒன்றி. அந்த உணர்வினை அறியும் போது அந்த உணர்வுகள் அனைத்தும் கருக்களாக, முட்டைகளாக, இப்ப நாம் ஒவ்வொரு உயிரினங்களும் முட்டைகள் தான் இடுகின்றது. முட்டையை தான் அது குஞ்சுகளாக பிடிக்கின்றது. அந்த கரு முட்டைகள் தான் கருவிலிருந்து குஞ்சின் தன்மை அடைகின்றது. சில இதுகள் அதே சமயத்தில் முட்டையில் இருந்து குஞ்சுகள் பெறுகின்றது. இப்ப சில உயிர்கள், மாடோ ஆடோ, இவைகள் அனைத்தும் அது நுகர்ந்த அணுக்கருக்கள் அங்கு உருவாகி அதையும் தனக்கொண்டு கற்பையில் அது உருவாகி அது குஞ்சினை அது குட்டியாக வெளிப்பட்டு அதன் இனத்தை அது வளர்க்கின்றது. இதை போலதான் நாம் அதன் நிலையில் வளர்ந்தாலும் அது கருமுட்டைகளின் தன்மை கொண்டு தன் இனத்தை வளர்க்கும் சக்தி பெற்றது. ஆனாலும் நம் உடலுக்குள் நாம் நுகர்ந்தறிந்த அவை அனைத்தும் இப்ப ஆஸ்மா நோயை காணுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு பரிவுடன் கேட்டறிகின்றோம். ஆனால் நுகர்ந்தறிந்தே நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். அந்த உணர்வினை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த அணுக்கரு முட்டையாக நம் உடலில் இரத்தங்களில் கருவுருவ தொடங்கி விடுகின்றது, முட்டையாகி விடுகின்றது. நாம் கண்கொண்டு பார்த்த அந்த கருவழி நம் எலும்புக்குள் அது பதிவாக்கி விடுகின்றது. அதன் தொடர் வரிசையில் நாம் கவரும் தன்மை நமக்கு அந்த வலு ஏற்படுகின்றது. இப்போ இதை போன்று நாம் இந்த நினைவினை துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலமுடன் உங்கள் நினைவாற்றலை அங்கே செலுத்தி அதன் உணர்வை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு உந்தி அந்த உணர்வின் தன்மை உங்களை நகுரச் செய்து அந்த கருக்களை, அந்த துருவ மகரிஷிகளின் அரு உணர்வை ஒளியின் சக்தியாக வளர்க்கும் கருவ முட்டைகளை உங்களுக்குள் உருவாக்குவதுதான் இது. இப்ப நாம் தியானித்தல் அதன் உணர்வை நமக்குள் வளர்த்து பழகுதல் வேண்டும். இதை போன்று நாம் ஆஸ்மா நோய் உள்ளவர்களோ, வாத நோய் உள்ளவர்களோ, வாயு உபத்திரத்தால் உபயோகப்படுறவர்களோ, சில நேரங்கள் பாருங்க, ஒருத்தர் கொட்டாய் விட்டாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த அப்படி கொட்டாய் வரும். ஒருத்தர் தும்மல் நேர்ந்தாங்கன்னா அதே மாதிரி நம்மளுக்கு தும்மல் வரும். ஒருத்தர் விக்கல் எடுக்கிறாருன்னா அந்த விக்கல் வரும். ஒருத்தர் ஒண்ணுக்கு போறார் என்றால் உடனே நம்மளுக்கு பேசாம இருப்போம். அந்த உணர்ச்சியில் தூண்டி உடனே நம்மை ஒண்ணுக்கும் போக வைக்கும். இதையெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வு உணர்ச்சிகள் நம்மை இணைத்து அது இயக்குகின்றது. ஆக இதை போன்று நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை, பண்புடன், அன்புடன், பரிவுடன், பாசத்துடன் பிறருடைய நோய்களையும் கடுமையான வேதனைகளையும் அவர்கள் துயர்ப்படுவதையும் நுகர்ந்தறியப்படும் போது அவர்களுக்கு உதவி செய்கிறோம். நாம் நுகர்ந்த உணர்வின் நிலைவு கருவழி நமக்குள் ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலனோ அந்த உணர்வை நுகர்ந்து அறிய செய்கின்றது. அறிந்தாலும் அது கருமுட்டைகளாக இரத்தங்களில், இரத்த நாணங்களில் தேங்கி விடுகின்றது. அவ்வாறு அது வளர்த்து கொண்ட பின் நம் உடலில் அதனுடைய வளர்ச்சி என்று ஆஸ்மா என்றால் அந்த சளியை அதிகரிக்க செய்யும் அணுக்கள் பெருகி விடுகின்றது. சளிகள் அதிகமாகிவிட்டால் நுரையீரல்களின் அடைப்பும் மற்ற நிலைகள் எல்லாம் மூச்சு திணறலும் இதை போன்ற உணர்வுகளை உருவாக்கி விடுகின்றது. சளி பெருகினால் நாம் உமிழ்நீரை உடனே சளியாக மாற்றும் தன்மை அதற்குண்டு. இதை போன்று சர்க்கரை சத்து இருந்தால், சர்க்கரை சத்து உள்ளோரை நுகர்ந்தால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் வளர்ந்து அந்த சர்க்கரை சத்தை அதிகமாக உற்பத்தியாகும் அணுக்கள் பெருகி விடுகின்றது. நமக்குள் சமமாக இருப்பதை மாற்றி அது அதிகரிக்கும் தன்மை பெற்று விடுகின்றது. பின் அந்த சர்க்கரை சத்து நுகர்ந்து விட்டால் நம் உடலுக்குள் அணுக்கள் சீக்கிரம் ஊடுருவி நாம் இரத்த நாளங்களில் அது பெருகிவிட்டால் தசைகளில் அழுகிடும் தன்மையும் நீராக மாற்றிடும் சக்தி வந்து விடுகின்றது. நீர் அழிவும் வந்து விடுகின்றது. தசைகளில் ஊடுருவி நல்ல அணுக்கள் அனைத்தும் இதற்கு உவா நிலை ஏற்படும் போது அது உடலை சீக்கிரம் அது மாய்த்து விடுகின்றது.
நாம் தவறு செய்யவில்லை. ஆக அந்த அணுக்களின் கருக்கள் பெருக்கப்படும் போது இப்போ காற்று மண்டலத்தில் செடி கொடிகளின் சத்துக்களை அதை கவர்ந்து விட்டால் அதில் விளைந்த வித்து எந்த நிலத்தில் படுகின்றதோ அந்த நிலத்தின் துணை கொண்டு அந்த சக்தியை கவர்ந்து செடி கொடிகளாக விளைகின்றது. அது எதன் வித்தோ அதன் விளைகளில் அதை கவர்ந்து பூமியின் துணை கொண்டு விளைகின்றது. இதை போன்றுதான் நம் உடலுக்குள் நாம் உற்று பார்த்த உணர்வுகள் ஊழ்வனி என்ற வித்தாகி விடுகின்றன. எந்த மனிதனது உடல் என்று வெளிப்பட்டதோ அதை நுகர்ந்து நமக்குள் இருக்கும் அணுக்கருக்கள் பெருகத் தொடங்கி விடுகின்றது. பின் அந்த அணுக்கருக்கள் முட்டைகள் அந்த உடல் முழுதும் சுழலப்படும் போது எந்த உறுப்புகளில் இது இணைந்து விடுகின்றதோ அந்த உறுப்பின் துணை கொண்டு அணுக்களாக மாறுகின்றது. அந்த அணு பெற்றுவிட்டால் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அது உணவாக எடுத்து தன் இனத்தை பெருக்கத் தொடங்கி விடுகின்றது. இப்படித்தான் நம் இரத்த நாணங்களில் வளரும் நன்மைகள் நம் உடலுக்குள் அது பரவுகின்றது. இதை போன்று மிருக இனங்களோ பட்சி இனங்களோ தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வினை பார்க்கின்றது, அதன் உணர்கின்றது. அதனின் உணர்வுகள் இரத்த நாணங்களில் அதனின் கருக்கள் உருவாகின்றது. ஆனாலும் அது தங்கள் இனத்தின் நிலைகள் கருவுற்ற உணர்வுகள் அதன் கருவின் கருப்பையில் சேர்க்கப்படும் அதன் இனத்தின் தன்மை உருவாக்குகின்றது. ஆனால் இப்போ ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த உணர்வின் சத்தை நாம் அதிகரித்தால் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயம் அந்த உதாரணமாக மான் சாந்தமானது, புலி வலிமையானது. வலிமையான உணர்வை சுவாசித்தால் அந்த அணுக்கருக்கள் அந்த உடலிலே அதிகரித்து அதன் தன்மை அடைந்த பின் மான் மடிந்தால் புலியின் நினை கொண்டு இந்த உணர்வின் அணுக்கொள்கள் அதன் ஈர்ப்புக்குள் சென்று அதன் நிலை கொண்டு மான் உயிரான்மா புலியாக பிறக்க தோன்றுகின்றது, தோற்றுவிட்டு வருகின்றது. இதுதான் இந்த இயற்கையின் நேரியல். ஆகவே நாம் மற்ற நோயாளியின் உணர்வுகளை நாம் யதார்த்தமாக நாம் அதிகமாக சேர்த்தாலும் அந்த நோயாளி மடிந்தால் அவருடைய உணர்வுகள் நமக்குள் எது அதிகமோ அதன் வழி நம் உடலுக்குள் வந்துவிடும். அந்த உணர்வை வளர்த்து விட்டால் நஞ்சின் தன்மை அடைந்து அதன் வழி நோயாகி இந்த உடலை விட்டு அதன் உணர்வை வளர்த்து கொண்டு வெளியே சென்றுவிடும். ஆனால் அந்த ஆன்மா அதன் வழி பரிணாம வளர்ச்சி இல்லாத தேய்வுரை என்ற நிலைகள் அடைந்து விடுகின்றது. மனிதனாக இருந்தவன் மனிதன் நின்று அந்த அருள்மொழி என்ற நிலைகளை நமக்குள் உள்புரித்து அது வளர்த்தால் அதன் வலிமை பெற்றால் இது இரத்த நாணங்களில் அதை பெருக்கினால் இந்த வாழ்க்கையில் வரும் அசுத்தங்களை நீக்க முடியும். அந்த உணர்வின் தன்மை வலுவரும். இந்த உணர்வின் தன்மை வலுப்பெற்றால் இந்த உடல் விட்டு சென்ற பின் நமது உயிர் அதன் வலுதுணை கொண்டு அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அழைத்து செல்லும் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும். இது ஞானிகள் கண்ட பேருண்மைகள். ஆகவே நம் உடல்களில் நம் வாழ்க்கை எதையெல்லாம் நுகர்ந்தமோ அணுக்கருக்களாக இரத்த நாணங்களில் தான் சுழல்கின்றது. நாம் பூமியில் எத்தனை வகை தாவர இனங்கள் வளர்கின்றதோ அதன் சத்தின் தன்மை வெளிப்படும் போது அதை சூரியனின் காந்தப்புல நிறைவு கவர்ந்து கொள்ளுகின்றது. அது அணைகளாக மாறுகின்றது. அதன் வித்துகள் நிலத்தில் படிந்திருப்பதை தன் சக்தி எடுத்து வளர்கின்றது. இதை போன்றுதான் நம் உடலுக்குள் ஊழ்வனி என்ற வித்தாக வந்த பின் அதன் நுழைவின் ஆற்றல் வந்த பின் நாம் எத்தகைய நிலையில் எடுக்கின்றோமோ அந்த அணுக்கள் நம் இரத்த நாணங்களை பெருகத் தடைந்தால் அதன் வழி விண்ணென்ன நோய் என்றும் விஞ்ஞான அறிவில் இன்று கண்டு உணர்கின்றார்கள். சளி சம்பந்தப்பட்ட அணுக்கள் ஒன்றும் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட அணுக்கள் வளர்கின்றது. இரத்த பைப்பு உருவாக்கும் அணுக்கள் இருக்கின்றது. சர்க்கரை சத்து உருவாக்கும் அணுக்கள் இருக்கின்றது. வாத நோயை உருவாக்கும் அணுக்கள் இருக்கின்றது. விஷத்தன்மை கொண்ட விஷ அணுக்கள் அதிகமாக இருக்கின்றது. மூட்டுகளில் வலி இருக்கும், மற்ற நிலைகளிலும் இருக்கும் என்றும் இந்த இரத்தத்தை பரிசோதித்து நம்முடைய நோயின் தன்மைகளை தெளிவாக்குகின்றார்கள் விஞ்ஞான அறிவு. ஆனால் விஞ்ஞானிகள் அக்காலங்களில் இதன் உணர்வின் தன்மை கொண்டு தன் எண்ணத்தால் தனது உணர்வின் தன்மை தன் உடலிலே பாய்ச்ச செய்து தனக்குள் வரும் தீமை அணுக்களை மாற்றும்படி செய்தார். அக்காலங்களில் காற்றில் வாழ்ந்த மக்கள் தாவர இனங்களை கசங்கி அது நுகர்ந்து பார்த்து அந்த தீய அணுக்களை அழித்திடும் சக்தி பெற்றார்கள். கடந்த பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் காட்டுகளில் வாழ்ந்தவர் இன்றும் காட்டுவாசிகள் அனைத்தும் இன்று அவர்களும் தனக்குள் இத்தகைய நோய் வந்தால் அதை இதை போல பச்சளைகளை நுகர்ந்து அந்த தீய அணுக்களை தனக்குள் வளராது தடுக்கின்றனர். ஆனால் அவர்கள் இந்த உடலின் இச்சைக்குத்தான் இது உதவும். ஆனாலும் மெய்ஞானிகள் இந்த நஞ்சினை என்ற உணர்வை சென்று
விண்ணுலகில் சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் நாம் நுகர்ந்து தன் உடலுக்குள் அந்த அணுக்கருக்களை உருவாக்கணும் என்றால் நாம் இந்த உடலை அதனுடைய நிலைகள் பெருகப்படும் போது நாம் அந்த ஞானிகள் வாழும் இருப்பிடத்தில் அவர்களின் சுழற்சி வட்டத்தில் செல்லுகின்றோம், மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கின்றோம். ஆக இந்த உடலில் செல்வமோ சொத்தோ சுகமோ நமக்கு இதெல்லாம் சொத்து ஆகாது. ஆனால் உடலின் வலிமையை பெருக்க உதவும். ஆனால் அதே சமயத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வு மனபலத்தை உதவும். இந்த உடலை விட்டு நாம் சென்றால் இனி அடுத்து நமது அழியாத செல்வத்தை நமக்குள் இந்த மனித உடலில் வளர்த்த பழக வேண்டும். தவறினால் மீண்டும் தேய்வரை என்ற நிலைக்கு வருகின்றது. மரணமில்லா பெருவாழ் என்ற அதை எல்லையை நாம் குறியாக வைத்து நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு வழியிலும் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலைகளை நமக்குள் தெளிவாக்கி வளர்த்துக் கொள்ளும். உங்கள் வாழ்க்கையில் இந்த ஒவ்வொரு வழியிலும் தீமைகள் நம்மை சாடினால் அருள் மகிழ்ச்சி உணர்வை எண்ணிலையை பருக வேண்டும், பெருக வேண்டும் என்ற உணர்வுடன் உங்கள் உடலுக்குள் வளர்த்துக் கொள்ளும். அதை பற்றுடன் பற்றிடும் உணர்வை செலுத்தி வளர்த்துக் கொள்ளும். ஆக இந்த வாழ்க்கை வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றி பழகும். ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா இப்போ நீங்கள் அனைவரும் உயிரை ஈசனாக மதித்து இப்போ பின்னேறவரின் தியானத்தின் பயணிக்கொண்டு துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தி, துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி எங்கள் இரத்த நாணங்களில் பெருகி எங்களில் அறியாது சேர்ந்த ஆத்மாவை உருவாக்கும் அணுக்கள் அகன்று துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் என் இரத்த நாணங்கள் பெருகி என் உடல் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று இயங்கிறேன். துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் பெருகி எங்கள் அறியாது எங்கள் இரத்த நாணங்களில் சேர்ந்த சர்க்கரை சத்தை உருவாக்கும் அணுக்கள் அகன்று துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களில் பெருகி எங்கள் உடல்கள் நலம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்களை அறியாது எங்கள் உடலில் புற்று நோயை உருவாக்கும் அணுக்கள் அனைத்தும் அகன்று துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்களது உடல்கள் நலம் பெற்று வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்களில் அறியாது சேர்ந்த வாத நோய்களை உருவாக்கும் அணுக்கள் அகன்று துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் எங்களது இரத்த நாணங்களிலே பெருகி எங்களது உடல்கள் நலம் பெற்று வாழ அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி முடக்கு வாதத்தையும் சர்வாங்கி வாதத்தையும் உருவாக்கும் அணுக்கள் அகன்று துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும்
துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பரவி எங்களது உடல்கள் நலம் பெற்று வாழ அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்களது உடல்களில் உப்புச்சத்தை உருவாக்கும் அணுக்கள் அகன்று துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்கள் உடல்கள் நலம் பெற்று வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலேயே பெருகி எங்கள் உடலில் கொழுப்புச்சத்தை உருவாக்கும் அணுக்கள் அகன்று எங்களுடைய இருதயங்கள் அடைப்பை அகற்றி துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலே பெருகி எங்களது உடல்கள் நலம் பெற்று வாழ அருள்வாய் ஈஸ்வரா. துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியும் எங்கள் இரத்த நாணங்களிலேயே பெருகி எங்கள் இரத்தத்தை சுத்திகரிக்கும் கிட்னி சீராக இயங்கி எங்களுடைய இரத்த நாணங்கள் சீராக இயங்கி துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தியால் எங்கள் இரத்த நாணங்கள் அனைத்தும் சீர்பட எங்கள் உடல்கள் நலம் பெற்று வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.